ஆமீன் என்கிற சொல் குர்ஆனில் எங்கேயும் காணப்படலை. அப்படி இருக்கும்பொழுது நம்ம தொழுகையில் ஆமீன் என்று சொல்கிறோம். அது சொல்லலாம் என்று உங்களுடைய கருத்து இருக்குமே. ஆனால் அப்படி சொல்லும் பொழுது நாம் தமிழில் கூட தொழுகையை தொழலாமா? அது அரபு வார்த்தையே இல்லைன்னு சொல்லப்படுகிறது. உலமாக்கள் சொல்கிறார். அதுக்கு விளக்கம் ஒரு இடத்துலையும் இல்லை. அதனால அது அரபி சொல்லாவும் இல்லை. பிறகு எப்படி நம்ம ஆமீன்னு சொல்றது? அரபி சொல்லி இல்லாத ஒன்று நம்ம பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் வேற மொழியில தமிழ் மொழியில கூட தொழுகை நடத்தி கொள்ளலாம் என்ற கருத்து வருத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமீனுங்கிற சொல்லு குர்ஆன்ல இல்லை. ஆரம்பத்துல இருந்து தேடி பார்த்தாலும் கடைசி வரைக்கும் எங்கேயுமே அந்த வார்த்தை இல்லை. ஆனா குர்ஆன்ல இல்லாத காரணத்தினால அது அரபியே இல்லைன்னு சொல்ல முடியாது. அரபி சொல்லுதான் அது. ஆமினா என்ற ரசூலுல்லாஹ்வுடைய தாயாருக்கு பேர் வச்சிருந்தாங்கல்ல, ஆமினா என்ற சொல்லு நிம்மதி பெற்றவள். அமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு நம்பிக்கைக்குரியவர் என்று பட்டம் சூட்டினாங்களே, அது எல்லாமே ஒரே மூல சொல்லிலிருந்து பிறந்ததுதான். அம்மன, ஆமீன், ஆமினா, ஆமினூன், அமீன், அல்லமீன் எல்லாமே அரபி அரபியிலிருந்து பிறந்த சொற்கள் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறாங்க. குர்ஆன்ல இந்த சொல்லு இல்லை என்றாலும் கூட ரசூலுல்லாஹ் இதை விளக்கம் தரும் பொழுது நீங்க இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று சொன்ன உடனே ஃபகூலு ஆமீன், நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். நபிகள் நாயகம் நமக்கு கற்று தந்துட்டாங்க. குர்ஆன்ல இருந்தா தான் ஒரு சொல்ல பயன்படுத்தணும் என்று கிடையாது. நபிகள் நாயகம் கற்று தந்தாலும் அதுவும் மார்க்கத்தினுடைய அடிப்படையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தினுடைய ஹலால் ஹராமை தீர்மானித்து அல்லாஹ்விடமிருந்து வஹியை பெற்று மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்களாக தான் இருந்திருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலா சொல்றதா இருந்தா தொழுகையை பற்றி வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யுங்க, கியாம்ல நில்லுங்க என்பதை தவிர தொழுகையில நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஹதீஸ்ல இருக்கிற அடிப்படையில தான் நாம செய்து கொண்டிருக்கிறோம். அல்ல கியாம்ல நின்று கொண்டு இதை ஓதணும், அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும் என்று சொல்றோம். இது குர்ஆன்ல இருக்குதா? அல்ஹம்து சூரா குர்ஆன்ல இருக்குது, துணை சூரா குர்ஆன்ல இருக்குது. ஆனால் கியாம்ல இதை ஓத வேண்டும் என்று குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. ருக்கூல போய் சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லணும்னு சொல்றோம். இப்படி ஒரு வார்த்தை குர்ஆன்ல இருக்குதா? குர்ஆன்ல சுப்ஹான ரப்பியல் அலீம் இருக்கிறது. ஆனா ருக்கூல சொல்ல வேண்டும் என்பதற்கு ஆதாரம் இல்லை. சுப்ஹான ரப்பியல் ஆலா குர்ஆன்லயே இல்லை. ஆமீன் எப்படி குர்ஆன்ல இல்லையோ சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று சஜிதாவில் சொல்றோமே அது குர்ஆன்லயே கிடையாது. ஆனா சஜிதாவில் சொல்றோம். இல்ல குர்ஆன்ல இல்லாதனால சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது, சொல்ல தேவையில்லை என்ற முடிவுக்கு நாம வரப்போறது இல்லை. அத்தஹியாத்து ஓதுறோம், அத்தஹியாத்து குர்ஆன்ல இல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததுதான். அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த சொல்லு நேரடியா முழுமையாக குர்ஆன்ல இல்ல. அதனுடைய துண்டு துண்டு சொற்கள்லாம் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப குர்ஆன்ல இருந்தா தான் பயன்படுத்துவேன் என்பது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்தி நமக்கு சொல்லி தந்திருக்கிற காரணத்தினால நாம தாராளமாக அந்த சொற்களை பயன்படுத்துறது மார்க்கத்துக்கு முரணானது இல்லை. ஏன்னா தொழுகையை பத்தி சொல்லும் போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீரோ அப்படி தொழுவுங்க. நான் எப்படி உங்களுக்கு தொழுகையை கற்று தந்திருக்கிறேனோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற காரணத்தினால தாராளமாக அதை நாம சொல்லித்தான் தொழ வேண்டும். அதை சொல்லாம தொழக்கூடாது. அது அரபி மொழியில உள்ளதுதான், இல்லை என்று சொல்லும் மறுப்பதற்கு கிடையாது. குர்ஆன்லேயே அந்த ஆமீன் என்ற சொல்லிலிருந்து பிறந்திருக்கிற வேறு வேறு பல சொற்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். காபத்துல்லா பத்தி சொல்லும் போது கூட அம்னன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். காபாவை இன்ன அவ்வள பைத்தின் உளியால் இன்னாஸ் லல்லதி பி பக்கத்த முபாரக்கன், ஆரம்பத்துல கட்டப்பட்டிருக்கிற அந்த காபா என்ற ஆலயத்தை பத்தி பேசிக்கொண்டு வரும் பொழுது அது அம்னாக அமீனாக அந்த ஆமீன் என்ற சொல்லினுடைய மூல சொல்லை பயன்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது பாதுகாப்பு பொருந்தியதாக இருக்கிறது என்ற கருத்தை பயன்படுத்தி இருக்கிறான். ஆகையினால அது வேற்றுமொழி சொல்லல, அரபி மொழி சொல்லுதான். அதுக்கு நிறைய குர்ஆன் ஹதீஸிலையும் டிக்ஷனரியிலையும் அரபி மொழியிலையும் பழக்கத்தில் பயன்படுத்தப்பட்டதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டு நாம மற்ற மொழியில உள்ள சொற்களை பயன்படுத்துவோம் என்று சொல்வது ஏற்க தகுந்த வாதம் இல்லை.